குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்துட்டு ஃபார்மகாலஜியில் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜெனரல் ஃபார்மகாலஜியில் வரக்கூடிய செகண்ட் பார்ட். ஓகேங்களா? ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகுது. ஒன்று வந்து லோக்கல் அண்டு சிஸ்டமிக். லோக்கலில் பாருங்கள் டாப்பிக்கல் ரூட் இருக்குது, அப்புறம் டீப்பர் டிஷ்யூ, இன்ட்ரா ஆர்டிகுலர், இன்ட்ராதீக்கல், ரெட்ரோபல்பார். இது எல்லாமே என்னத்தில் வருதுங்க? டீப்பர் டிஷ்யூ ரூட்டு. ஆனால் இது லோக்கலில் தான் வருது, பார்த்துக்கோங்க. இன்ட்ரா ஆர்டிகுலர், இன்ட்ராதீக்கல் அண்டு ரெட்ரோபல்பார் ரூட். அடுத்தது பாருங்கள் ஆர்டீரியல் சப்ளை. ஓகேங்களா? ஆர்டீரியல் சப்ளை இது மூணுமே வந்து இதில் வருது, லோக்கல் ரூட்டில் தான் வருது. ஆர்டீரியல் சப்ளையில் கொடுக்கக்கூடிய ட்ரக்கு, அப்புறம் இன்ட்ரா ஆர்டிகுலர் ட்ரக்கு இது ஜாயின்ஸில் கொடுக்கறது, இன்ட்ராதீக்கல் வந்து பேக் போனில் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது ரெட்ரோபல்பார் வந்துட்டு அதில் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். இது எல்லாமே இதில் வந்து லோக்கல் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு. அடுத்தது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எட்டர்னல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து ஓரல் ட்ரக்ஸ். அப்புறமா பக்கல் சப்லிங்குவல் ட்ரக்ஸ். அடுத்தது வந்து ரெக்டல் ட்ரக்ஸ், அப்புறமா குட்டேனியஸ் ட்ரக். இப்போ ரெக்டலில் வைக்கக்கூடிய ட்ரக்ஸ் எதில் வருது பாருங்கள்? எட்டர்னல் ட்ரக்ஸில் வருது. குட்டேனியஸில் வைக்கக்கூடிய ட்ரக்ஸும் இதில் வருது, எட்டர்னல் ட்ரக்ஸில் வருது. ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே டீப்பர் டிஷ்யூஸ் லைக் இன்ட்ரா ஆர்டிகுலர், இன்ட்ராதீக்கல், ரெட்ரோபல்பார், ஆர்டீரியல் சப்ளை இது எல்லாமே லோக்கலில் வருது. என்டர்னலில் வரக்கூடியது வந்து பார்க்கும்போது நமக்கு ஓரல், சப்லிங்குவல், அப்புறம் ரெக்டல், குட்டேனியஸ் எல்லாமே அதில் தான் வருது. சரி, அடுத்தது பாருங்கள் பேரண்டல் ட்ரக்ஸ். பேரண்டல்னு பார்த்தோம்னா இன்ஹலேஷன் ஆல்சோ பேரண்டல். ஓகேங்களா? இன்ட்ராடெர்மல் வந்து ஒரு பேரண்டல். அப்புறம் இன்ஜெக்ஷன் லைக் ஐவி, ஐஎம், இன்ட்ராடெர்மல், சப்குட்டேனியஸ் எல்லாமே வந்து பேரண்டல்னு சொல்கிறாங்க. இன்ஹலேஷன் வந்து பேரண்டல், டிரான்ஸ்டெர்மல் வந்து பேரண்டல். பார்த்துக்கோங்க. அப்போ பேரண்டல் எதுங்கிறதுல நம்ம கிளியராக இருக்கும். கீ டெஃபினிஷன்ஸ்: ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பாத் பை விச் ட்ரக் ஃப்ளூயிட் டேக்கன் இன் டு தி பாடி. அடுத்தது பாருங்கள் பேரண்டல் எட்டிமாலஜி. இதில் வந்து ஃப்ரம் க்ரீக்கு, பார்னா பியாண்டு, என்டிரோன் அப்படின்னா இன்டெஸ்டின். ஓகேங்களா? இன்டெஸ்டினுக்கு போகாமல் இது வந்து டைரெக்டாக என்ன ஆகுதுங்க? சர்க்குலேஷனுக்கு போகுது. அதுதான் வந்து பேரண்டல்ங்கிறத சொல்லியிருக்காங்க. க்ரீக்கில் அந்த வேர்டு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? டெலிவர்ஸ் ட்ரக் அவாய்டிங் தி அலிமெண்ட்ரி கேனல், அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ட்ரக் ஆக்ஷன் பாருங்கள். ஹை கான்சன்ட்ரேஷன் அட் டிசைர் சைட், மினிமல் சைட் எஃபெக்ட், அப்சார்ப்ஷன். அது வந்து லோக்கல் ட்ரக்ஸுக்கு உள்ள டெஃபினிஷன். ஓகேங்களா? கிளிசல் ட்ரைநைட்ரேட் ஆயின்மெண்ட். அடுத்தது பாருங்கள் சிஸ்டமிக் ஆக்ஷன் பார்க்கும்போது ட்ரக் என்டர்ஸ் டு தி பிளட் ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் த பாடி இன்க்ளூடிங் தி சைட் ஆஃப் ஆக்ஷன். சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போகும், மற்ற இடத்துக்கு போகும். அதுதான் வந்து சிஸ்டமிக்கு. டீப் டிஷ்யூ மெக்கானிசம்ஸ் பாருங்கள். இன்ட்ரா ஆர்டிகுலர்னால் என்ன பாருங்கள்? ஜாயின்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாயின்ஸில் வந்துட்டு கொடுக்கக்கூடிய தான் இன்ட்ரா ஆர்டிகுலர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் இன்ட்ராதீக்கல்ங்கிறது இன்ஜெக்டட் இன்டு தி ஸ்பைனல் ஆர் தி சப் பாராக்யூனாய்ட் ஸ்பேஸ். ஸ்பைனல் அனஸ்தீசியா, கீமோதெரப்பிலாம் அதில் தான் கொடுக்குறாங்க, இன்ட்ராதீக்கலில் கொடுக்குறாங்க. ரெட்ரோபல்பார் பாருங்கள். ரெட்ரோபல்பார் கிவன் இன் தி பிஹைண்ட் தி ஐபால்ஸ். ஐபாலுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் தான் ரெட்ரோபல்பார் இன்ஜெக்ஷனு. என்டர்னல் ட்ரக்ஸ் என்ன டோசேஜ் ஃபார்மில் என்ன இதில் கொடுக்குறோன்னு பாருங்கள். சப்லிங்குவல் கொடுக்குறோம், பக்கல் கொடுக்குறோம், எனிமா கொடுக்குறோம், சப்போசிட்ரிஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே இதில் வருது, என்டர்னலில் வருது. பிளேஸ் அண்டர் தி ட்ரங்க் வந்து சப்லிங்குவல். பக்கல்னு சொன்னோம்னா இந்த என்ன சொல்கிறாங்க? பிளேஸ் இன்சைட் தி சீக், இந்த கன்னத்தில் உள்ள அடங்கிக்கிறது தான் சீக்குங்கிறாங்க. crushed and applied to the buccal mucosa. Enema பாருங்கள் injection of the liquid into the rectum for oral and for local and systemic effect. எனிமா வந்து சிஸ்டமிக்கு போகும், லோக்கலாகவும் இருக்கும். பட் வந்து இன்டர்னல் ரூட்டில் தான் இதை வந்து வச்சுருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சப்போசிட்ரி சாலிட் செமிசாலிட் டோசிங் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி ரெக்டல் யூஸ். அடுத்தது பேரண்டல் ரூட். அதில் பார்க்கும்போது நமக்கு இன்ட்ராவாஸ்குலர் இருக்குது, அப்புறம் வாஸ்குலர் போலஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரேபிட் இன்ஜெக்ஷன் ஆஃப் என்டையர் ட்ரக் அட் ஒன்ஸ். அதை வந்து என்ன சொல்கிறாங்க? இன்ட்ராவாஸ்குலர் போலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராவாஸ்குலர் இன்ஃபியூஷன் சொல்லணும்னா கண்ட்ரோல்டு ஸ்டேட்டில் கொடுக்குறது, கான்ஸ்டன்ட் ரேட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் டு மெயின்டைன் தி பிளாஸ்மா லெவல். பிளட்டில் வந்துட்டு நம்ம வந்து பிளாஸ்மா லெவலில் மெடிசனை வந்து ப்ராப்பராக கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுக்குறது வந்து இன்ட்ராவினஸ் இன்ஃபியூஷன். அடுத்தது பாருங்கள் டிபார்ட் ப்ரிப்ரேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்லோ ரிலீஸ் ப்ராடக்ட்ஸ் இன்சர்டட் இன்டு தி சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. இது வந்து நார்த் பிளான்ட் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து என்னதுங்க?
டிபார்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள் இன்ஜெக்ஷன் சொல்லி பார்க்கும்போது என்னென்ன ஆங்கிளில் என்னென்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்ட்ரா டெர்மல் தான் இருக்கிறதுலே கம்மியான ஆங்கிள், 10 to 15 வச்சு பண்ணுறது இன்ட்ரா டெர்மல் ஆங்கிள். அடுத்தது பாருங்கள் சப்குட்டேனியஸ் வந்து டெர்மல் லேயருக்கு கீழே டெர்மிஸ்க்கு கீழே போகும், அதை வந்து சப்குட்டேனியஸ் 45 வச்சு பண்ணுறோம். அடுத்தது வந்து 25 டிகிரி செல்சியஸில் வச்சு 25 டிகிரி ஆங்கிளில் வச்சு பண்ணக்கூடியது பார்த்தோம்னா இன்ட்ரா வீனஸ் வந்து 25, சப்குட்டேனியஸ் வந்து 45. ஓகேங்களா, இன்ட்ராவீனஸ் வந்து 25, சப்குட்டேனியஸ் வந்து 45, இன்ட்ராமஸ்குலர் 90 டிகிரி ஆங்கிளில் வச்சு டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். மேலே டெர்மிஸ் இருக்குது, அப்புறம் டெர்மிஸ் லேயர் இருக்குது, அப்புறம் வந்து சப்குட்டேனியஸ் லேயர் இருக்குது, அப்புறமா பாருங்கள் மசில் இருக்குது. இப்போ மசில் வரைக்கும் போகிறது தான் இன்ட்ராமஸ்குலர். அதனால் இது வந்து டைரெக்டாக இது பண்ணால் தான் நமக்கு இப்படி வரும். இன்ட்ராவீனஸ் 25, இன்ட்ராடெர்மல் 10 to 15 டிகிரி ஆங்கிள், அப்புறமா சப்குட்டேனியஸ் பார்த்தோம்னா 45 டிகிரி ஆங்கிள். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறோம். சரிங்களா, இது வரைக்குமே. அடுத்தது மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் சப்குட்டேனியஸ் எவ்வளோ பண்ண முடியுங்க? சப்குட்டேனியஸ் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், சப்குட்டேனியஸில் மேக்ஸிமம் 2 ml தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் இன்ட்ராமஸ்குலர் இங்கே பாருங்கள் 5 to 10 ml பண்ண முடியுது. 5 to 10 ml வரைக்கும் மசில் எடுத்துக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் நேசல் டோஸோட வால்யூம் 25 மைக்ரோலிட்டர்லேருந்து 200 மைக்ரோலிட்டர் பெர் நாஸ்ட்ரில். ஒரு நாஸ்ட்ரிலுக்கும் 25 மைக்ரோலிட்டர்லேருந்து 200 மைக்ரோலிட்டர் நம்ம கொடுக்க முடியும். நேசல் சர்ஃபேஸ் ஏரியா பாருங்கள் 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து நேசல் சர்ஃபேஸ் ஏரியா யூஸ்வலி காமனாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நேசல் டோட்டல் வால்யூம் பார்த்தோம்னா 15 ml, கேவிட்டி வால்யூம் வந்து 15 ml. அடுத்தது பாருங்கள் நேசல் மியூக்கோஸோட pH எவ்வளோங்க? 5.5. நேசல் மியூக்கோஸோட pH எவ்வளோ பாருங்கள்? 5.5. அடுத்தது டிசென்டரேஷன் டைம் வந்து 25 to 95 செகண்ட்ஸில் வந்து சப்லிங்குவல் டேப்லெட்ஸ் வந்து டிசென்டரேஷன் டைம் 25 to 95. இது வந்து டிசென்டரேஷன் டைம் வந்து ஃபார் தி சப்லிங்குவல் டேப்லெட்டு. பயோ அவைலபிலிட்டி வந்து 100%. இன்ட்ராவீனஸில் வந்து பயோ அவைலபிலிட்டி 100%. இன்ட்ராவீனஸ் ரூட்டில் லிவர் பைபாஸ் வந்து 50% ரெக்டல் ரூட் பண்ணும். எக்ஸ்ட்ரா ஹெமோடல் வெயின்ஸ் மூலமாக போனிச்சுன்னா 50% பைபாஸ் ஆஃப் லிவர் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை பண்ணும். கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம்னா 20% வந்து மேனிடால் சொல்யூஷன் செரிப்ரல் எடிமாவுக்கு கொடுக்கக்கூடிய மேனிடால் சொல்யூஷன் எவ்வளோ வச்சு கொடுக்குறாங்க? 20% கான்சன்ட்ரேஷனில் கொடுக்குறாங்க. அடுத்தது டூரேஷன் பார்க்கும்போது டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணும்? 1 to 7 டேஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணும். அடுத்தது வந்து டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 to 5 இயர் டூரேஷன் வந்து ப்ரொஜெஸ்டாசெப்ட் இன்ட்ரா யூட்ரின் டிவைசஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்டாசெப்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணணும் பார்த்தோன்னா 1 to 5 இயர் ஒர்க் பண்ணணும். அடுத்தது பாருங்கள் லோக்கல் ரூட்னு சொல்லி பார்க்கும்போது டாபிக்கல் ஸ்கின்னு மியூக்கோசாவில் கொடுக்குறதும் லோக்கலில் தான். பாருங்கள் அயோடின், லிடோகைன், சால்பியூட்டமால், குரோமைலின் சோடியம், இதெல்லாம் என்னதுங்க லோக்கல் ரூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸு. ஓரல் வந்து பார்க்கும்போது நமக்கு லோக்கல் ஜிஐ ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம என்ன சொல்கிறோம்னா லோக்கல் ரூட்டுக்கு கீழே சொல்கிறாங்க. பாருங்கள் லோக்கலி அந்த ஜிஐ மியூக்கோசாவில் போய்ட்டு ஒர்க் பண்ணுது. ஏன்னா மியூக்கோசாவில் ஒர்க் பண்ணாலும் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்? டாபிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம், லோக்கல் ரூட்டுன்னு தான் சொல்கிறோம். அப்போ லோக்கல் பார்த்தீங்கன்னா வேன்கோமைசின் ஜிஐ மியூக்கோசாவில் கொடுக்குறாங்க. அப்புறம் சுக்ரால்ஃபேட் ஜிஐ மியூக்கோசாவில் கொடுக்குறோம். இது வந்து என்ன ரூட்டுக்கு கீழே வருதுன்னா லோக்கல் ரூட்டுக்கு கீழே வருது. ஓகே, அப்போது லோக்கல் அப்படிங்கிறது இதுக்கு கீழே தான் எது வருதுங்க? ஜிஐயில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்டில் யூஸ் பண்ணக்கூடிய நியோமைசின் இல்லைன்னா வந்து வேன்கோமைசின் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து அப்சர்வ் ஆகாது பாடிக்குள்ளார, அது லோக்கலி ஆக்ட் பண்ணும். ஸோ தட் அதை லோக்கல் கேட்டகரிக்கு கீழே கொண்டு வராங்க. சரிங்களா, அடுத்தது யுரித்ரல் ரீஜியன் இருக்குது பாருங்கள். யுரித்ரலுக்குள்ளே வைக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, பௌஜிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா போவிடோன், அயோடின், லிடோகைன், இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. போவிடோன், அயோடின், லிடோகைன் வந்து மெடிசன் எக்ஸாம்பிள் தான். ஆனால் இது யுரித்ரல் இரிகேஷன்ஸ் க்ளீன் பண்ணக்கூடிய சொல்யூஷனாக இருக்குது இல்லைங்களா, போவிடோன், அயோடின் சொல்யூஷன், லிடோகைன், இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ். இது வந்து லோக்கல் ரூட்டில் தான் வருது. இன்ட்ரா ஆர்டிகுலர் வந்து நமக்கு தெரியும், நீல போடக்கூடிய ப்ராடக்ட், அதாவது ஜாயின்ஸில் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஹைட்ரோகார்டிசோன் அசிட்டேட் வந்து கொடுக்குறாங்க.
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னதுங்க, நமக்கு இன்ட்ரா ஆர்டிகுலர்னு சொல்கிறோம், அது வந்து லோக்கல் ரூட் தான். அப்புறம் இன்ட்ரா தீக்கல் லிடோகைன் இன்ஜெக்ஷன் வந்து லோக்கல் அனஸ்தட்டிக்காக இன்ட்ரா தீக்கலில் கொடுக்குறாங்க. ஸோ வந்து என்னவா இருக்குங்க, அது வந்து லோக்கல் ரூட்னு சொல்கிறோம். அப்புறம் ரெட்ரோ பல்பார் பிலோ தி ஐபாலுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், ஹைட்ரோகார்டிசோன் இன்ஜெக்ஷன், அதை என்ன சொல்கிறாங்க, லோக்கல் ரூட்னு சொல்கிறாங்க. ஆர்டீரியல் சப்ளை ஆன்டி கேன்சர் ட்ரக்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரான்ச்சியல் ஆர்டரி, ஒரு குறிப்பிட்ட ஆர்டரியில் வந்து டைரெக்டாக வந்து ஃபெமோரல் ஆர்டரின்னு சொல்கிறாங்க, டைரெக்டாக அது இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அந்த இடத்துல லோக்கல் ஆக்ஷனுக்காக. ஸோ தட் என்ன சொல்கிறாங்க, லோக்கல் ரூட்னு சொல்கிறாங்க. அடுத்து எட்டர்னல் ரூட்டுக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், என்டர்னல் ரூட் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்குலேஷனுக்கு போகக்கூடிய ட்ரக்ஸு. சப்லிங்குவல் பாருங்கள், நைட்ரோகிளிசரின்ஸ் இருக்குது பாருங்கள், அக்யூட் ஆன்ஜைனாவுக்கு கொடுக்கக்கூடிய நைட்ரோகிளிசரின்ஸ் வந்து சப்லிங்கல் ரூட்டு. அப்புறம் பாருங்கள் புப்ரினார்ஃபின் வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்கு. புப்ரினார்ஃபின் வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கு, நைட்ரோகிளிசரின் வந்து அக்யூட் ஆன்ஜைனாவுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். இதெல்லாம் சப்லிங்குவலில் தான் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு ஒரு என்டர்னல் ரூட் அதுக்குள்ளே வந்துடுது. அடுத்தது வந்து பார்க்கும்போது ரெக்டல் சப்போசிட்ரிஸ் அண்டு ரெக்டல் எனிமா ரெண்டுமே என்டர்னல் ரூட்டில் தான் வருது. இண்டோமெத்தாசின் வந்து ரெக்டல் சப்போசிட்ரியாக கொடுக்குறாங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷனில். அப்புறம் கிளிசரின் சப்போசிட்ரி நார்மலாக ஃபார் தி கான்ஸ்டிபேஷன் கொடுப்பாங்க. அடுத்தது ரெக்டல் எனிமா அண்ட் ஜெல் வந்து பவுல் எவாக்குவேஷனும் கொடுப்பாங்க, சிஸ்டமிக் சர்க்குலேஷனும் கொடுப்பாங்க. பாருங்க, டயசிமிஃபார்ம் சால்ட் வந்து கொடுக்குறாங்க, டைசிஃபார்ம் கொடுக்குறாங்க. இதில் வந்து எனிமா இல்லைன்னா ஜெல்லாக வந்து கொடுக்கும்போது, ரெக்டல் ஜெல்லாக கொடுக்கும்போது பெயின் ரிடக்ஷனுக்கு அது வந்து யூஸ் ஆகும், காம் டவுன் பண்ணுறதுக்கு, பெயின் ரிடக்ஷனுக்கு. ஸ்டேட்டஸ் எபிலெக்டஸ் இன் தி சில்ட்ரன், ஓகேங்களா. எபிலெக்டஸ் கண்டிஷனில் எபிலெப்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மெயின்லி டைசிஃபார்ம் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன் வந்து பார்க்கும்போது பேசிலஸ் கால்மேட்டி கோரின், இது வந்து பிசிஜியோட இது கொடுக்குறாங்க, ஃபுல் ஃபார்மு பேசிலஸ் கால்மேட்டி கோரின். இது வந்து வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு இன்ட்ராடெர்மலில் தான் பண்ணுவோம். சப்குட்டேனியஸாக என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள், அட்ரினல் வந்து சப்குட்டேனியஸாக பண்ணுவோம், இன்சுலின் வந்து சப்குட்டேனியஸாக பண்ணுவோம், நார்ஃப்ளான்ட் வந்து சப்குட்டேனியஸாக பண்ணுறோம். கான்ட்ராசெப்ஷனுக்காக கொடுக்கக்கூடியதான் நார்ஃப்ளான்ட். 1 to 5 இயரா 1 to 5 இயர் நினைக்கிறேன், ஆக்ஷன் பார்ப்போம் ஃபர்தர் ஸ்லைடில் வரும். அட்ரினலின், இன்சுலின், நார்ஃப்ளான்ட் இது மூணுமே வந்து சப்குட்டேனியஸாக கொடுக்குறோம். அட்ரினலின், இன்சுலின், நார்ஃப்ளான்ட் இது மூணுமே சப்குட்டேனியஸ். இன்ட்ராடெர்மல் வந்து என்னத்தில் கொடுக்குறோம்னா நமக்கு வந்து பிசிஜிக்கு கொடுக்குறோம். இன்ட்ராமஸ்குலர் வந்து பாராஸ்டமால் டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷன் இன்ட்ராமஸ்குலராக கொடுக்குறோம். இன்ட்ராவீனஸாக கொடுக்கக்கூடியதை வந்து செரிப்ரல் எடிமாவுக்கு கொடுக்கக்கூடிய மேனிட்டால் 20% வந்து இன்ட்ராவீனஸாக கொடுக்குறோம். டோப்பமைன் கார்டியோஜெனிக் ஷாக்கு கொடுக்கக்கூடிய டோப்பமைனிங் என்ன கொடுக்குறாங்க, ஐவியாக தான் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், டிரான்ஸ்டெர்மல்னா ஸ்கோபாலமைன் மோஷன் சிக்னஸுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோபாலமைன், நைட்ரோகிளிசரின் ஆன்ஜினாவுக்கு கொடுக்குறோம். ஈஸ்ட்ரோஜன் வந்து என்னத்துக்கு கொடுக்குறாங்க, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு கொடுக்குறாங்க, ஹெச்ஆர்டி தெரப்பிக்கு கொடுக்குறாங்க. டிரான்ஸ்டெர்மலாக தான் கொடுக்குறாங்க, ஸ்கோபாலமைன், நைட்ரோகிளிசரின் ஃபார் தி ஆன்ஜைனா, ஈஸ்ட்ரோஜன் ஃபார் தி ஹார்மோன் ரீப்ளேசிங் தெரப்பி. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்டெர்மலில். இன்ஹலேஷன் பாருங்கள், ஜென்ரல் அனஸ்தட்டிக்ஸ்லாம் வந்து இன்ஹலேஷன்லாம் நம்ம கொடுக்குறோம், நம்ம பார்த்துருப்போம். அடுத்து இன்ட்ராநேசல் ரூட் பாருங்கள், கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அகோனிஸ்ட், அப்புறம் கால்சிட்டோனின் ரெண்டுமே இன்ட்ராநேசலாக கொடுக்குறாங்க. கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அகோனிஸ்ட் அண்ட் கால்சிட்டோனின் இன்ட்ராநேசல். ப்ரீவியஸ் இயர்லி ஆஸ்க்டு கொஸ்டின், கால்சிட்டோனின் இன்ட்ராநேசல், டெஸ்மோப்ரெசின் இன்ட்ராநேசல், ப்ரீவியஸ் இயர் வந்து ஆல் இண்டியா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 5-HT1 agonist also used in the intranasal. அப்புறம் பாருங்க அக்யூசெட்டில் பாருங்க பைலோகார்பின் வந்து குளுக்கோமா கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அக்யூசெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்ட்ரா யூட்ரின் டிவைசஸ் லைக் ப்ரொஜெஸ்டாசெட், இது வந்து ப்ரொஜெஸ்டிரோன் ரிலீஸ் பண்ணக்கூடியது. இன்ட்ரா யூட்ரின் டிவைஸு இதுவும் வந்து என்ன இதில் வருதுங்க, ஸ்பெஷலைஸ்டு டெலிவரியில் வருது. ஸோ இன்ட்ராநேசல், அக்யூசெட், அப்புறமா இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு வருது. இன்ட்ராநேசல் இன்ஹலேஷன்ஸ் வந்து இதில் வரும்னா நமக்கு பேரண்டரில் வரும். என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ரூட் ஆஃப் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்றது கொடுத்துருக்காங்க. ஆஸ்பிரின் ஓரல் ரூட்டில் இருக்குது, ஓகேங்களா, ரெக்டலில் இருக்குது, வேறு ஐவி இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் இதில் கிடையாது. அட்டினலால் வந்து ஓரல் ஐவி மட்டும்தான் வருது. அடுத்தது வந்து அட்ரோபின் வந்து ஓரல், சப்குட்டேனியஸ், இன்ட்ராமஸ்குலர், ஐவி, ஐ ட்ராப்ஸ் எல்லாவும் வருது. அதுக்கு அடுத்தது பாருங்கள்
ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டாக என்னென்னா நமக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் எந்தெந்த ரூட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் நம்ம பார்க்க வேண்டாம். ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸுக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும், எல்லாத்துக்கும் நம்ம பார்க்க வேண்டாம். காமனாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டாம். இது மெமரி பண்ண முடியாது அது எல்லாத்தையுமே. அடுத்தது பாருங்கள், காமன் நேம் ஜிடிஎன்னா என்னதுங்க? கிளிசரைல் ட்ரைநைட்ரேட். நைட்ரோகிளிசரின் என்ன சொல்லுவோம்? கிளிசரைல் ட்ரைநைட்ரேட்னு சொல்லுவோம். பிசிஜி வேக்சினை வந்து பேசிலஸ் கால்மெட்டிக் குரூப் கோரின் அப்படின்னு சொல்கிறோம். டீப் டிஷ்யூ ஸ்டீராய்டு ஹைட்ரோகார்டிசோன் அசிட்டேட்டு. அப்புறம் அட்ரினலினை வந்து எஃபினெஃப்ரின்ங்கிற ரெண்டு ஒரு நேமில் வருது. ஃபைலோகார்பின் வந்து அல்கலாய்ட்ஸ், அல்கலாய்ட் கிளாஸ் ஆஃப் ட்ரக்காக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ப்ரொஜெஸ்டட் ஏஜென்ட் வந்து ப்ரொஜெஸ்டிரோன், சும்மா ஒரு காமன் நேம் உள்ளது, அதோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஓரல் வந்து ஹை ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இருக்கிறது வந்து ஓரல் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஓரல் ட்ரக்ஸ் எப்படி இருக்குங்க? ஹை ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நம்ம வந்து கட்டில் வந்து அப்சர்வ் ஆகிட்டு போர்ட்டல் வெயின் மூலமாக லிவருக்கு போகுது. லிவரில் மெட்டபாலிசம் ஆகிட்டு தான் என்ன ஆகுதுங்க? பாடி ஃபுல்லாக போகுது. ஸோ தட் என்ன ஆகுங்க? ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்லேயே ட்ரக் இன்ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் வந்து குறையும். ஸோ எஃபிகசி ஆஃப் த ட்ரக் வந்து குறையும். ஸோ இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரக்கோட டோசேஜ் வந்து ஏற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஹை இன் தி ஓரல் டோசேஜ் ஃபார்ம், லைக் டேப்லெட், லிக்யூட் ஃபார்மில் இருக்கிற சிறப்பு, இந்த மாதிரி இருக்கிறது. ரெக்டல் பாருங்கள், நமக்கு பார்ஷியல் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பார்ஷியல் 50% இருக்குது. ஒன்லி த்ரூ எக்ஸ்ட்ரா ஹெமராய்டல் வெயின்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஹெமராய்டல் வெயின்ஸ் மூலமாக 50% வந்து என்ன ஆகுங்க? ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை பாஸ் பண்ணி டைரெக்டாக வந்துட்டு பிளட்டில் வந்து அப்சர்வ் ஆகிட்டு சர்க்குலேஷனுக்கு போகும் ரெக்டலில் சப்போசிட்ரிஸ். அடுத்தது பாருங்கள், சப்லிங்குவல் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகுது. ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கம்ப்ளீட்லி என்டர் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் டைரக்ட்லி. நேசலில் பாருங்கள், அவாய்டட் கம்ப்ளீட்லி. நேசல்லையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகுது. டைரெக்டாக வந்து என்ன ஆகுதுங்க? ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் பாஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனுக்கு மெடிசன் போகுது. இன்ஹலேஷன் பாருங்கள், அவாய்டட் கம்ப்ளீட்லி. இன்ஹலேஷன்லையும் என்ன ஆகுதுங்க? ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கிடையாது. டிரான்ஸ்டெர்மலில் பாருங்கள், ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கிடையாது. டைரெக்டாக வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு போகுது. குட்டேனியஸில் பாருங்கள், லிவர் பைபாஸ்டு. குட்டேனியஸும் லிவர் கம்ப்ளீட்டில் பைபாஸ் ஆகுது. சாரி, ஃபர்ஸ்ட்டில் நமக்கு ஓரலில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஹை, ரெக்டல் 50%. பாக்கி இருக்கிற சப்லிங்குவல், நேசல், இன்ஹலேஷன், டிரான்ஸ்டெர்மல், குட்டேனியஸ் எல்லாமே ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை என்ன பண்ணுறாங்க? கிராஸ் பண்ணிடுறாங்க அவங்கெல்லாம். சப்லிங்குவல் பக்கல் ட்ரக்ஸ் என்ன ஆகுதுங்க? சப்லிங்குவல் பக்கல் ட்ரக்ஸ் irritant drugs not suitable. சப்லிங்குவல் ட்ரக்ஸ், பக்கல் ட்ரக்ஸ்க்கு வந்து irritant drugs வந்து நாட் சூட்டபிள். அடுத்தது சப்குட்டேனியஸில் பாருங்கள், நோ irritant drugs can be used in the subcutaneous route. Irritant drugs can causes the necrosis, slogging. ஓகேங்களா? ரிச் நர்வ் சப்ளை இருக்கிறது சப்குட்டேனியஸ் ஏரியாவில் தான். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இரிட்டேஷன் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் கொடுத்தோம்னா நெக்ரோசிஸ்ங்கிற கண்டிஷன் ஏற்படும். இன்ட்ராடெர்மல் பாருங்கள், பெயின்ஃபுல். ஒன்லி ஸ்மால் அமௌண்ட் தான் கொடுக்க முடியும், ஆனால் பெயின்ஃபுல். ஓகேங்களா? இரிட்டேட் ட்ரக்ஸ் கொடுக்கலாம், ஆனால் ஒன்லி ஸ்மால் அமௌண்ட் தான் கொடுக்க முடியாது, பெயின்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரா மஸ்குலரில் பாருங்கள், மைல்டு ஒன்லி. இன்ட்ரா மஸ்குலரில் வந்துட்டு மைல்டு ஒன்லி. மசில்ஸ் ஆர் லெஸ் சப்ளைடு பை நர்வ் தன் தி சப்குட்டேனியஸ். நர்வ் வந்துட்டு மசில்ஸில் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் மைல்டாக இருக்கும். இரிட்டேஷன், அதிகமான இரிட்டேஷன் இருக்காது. அப்போ இரிட்டன்ட் ட்ரக்ஸை இன்ட்ரா மஸ்குலராக கொடுக்கலாம், இன்ட்ராடெர்மலில் கொடுக்கலாம், பெயின்ஃபுல்லாக இருக்கும். சப்குட்டேனியஸில் கொடுத்தோம்னா நெக்ரோசிஸ் வந்துடும். ஸோ சப்குட்டேனியஸில் டேஞ்சரஸ், இரிட்டேஷன் ட்ரக்ஸை வந்து கொடுக்க முடியாது, பிகாஸ் நர்வ் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது. இன்ட்ராவீனஸ் வந்து ஹைலி இரிட்டன்ட் ட்ரக்ஸ் வந்து கொடுக்கலாம்னு போட்டிருக்காங்க. எஸ், இன்ட்ராவீனஸ் வந்து எக்ஸாம்பிள் ஆன்டி கேன்சர் ட்ரக் கேன் பி கிவன் டைல்யூட்டட் இன் தி பிளட். ஸோ இரிட்டன்ட் ட்ரக்ஸ் வந்து இன்ட்ராமஸ்குலரில் மைல்டாக கொடுக்கலாம், அண்ட் இன்ட்ராவீனஸில் வந்து கொடுக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம், ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்னால் ரெக்டலில் பாருங்கள், ஸ்லோவர், இர்ரெகுலர், ஆஃப்டன் அன்பிரிடிக்டபிள் அப்சார்ப்ஷன், அப்புறம் எம்ப்ரேசிங் டு தி பேஷண்ட். ஓகேங்களா? ஸ்லோவாக இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும், அப்சர்வ் ஆகும், அப்புறம் அப்சர்வ் ஆகாமல் இருக்கும், அப்படியே கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும். ஆஃப்டன் அன்பிரிடிக்டபிள், ஏன்னா வந்து இதோட ஆக்ஷன் வந்து அன்பிரிடிக்டபிளாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து ரெக்டலில் வந்துட்டு அது வந்து அந்த அப்சார்ப் பண்ணக்கூடிய ஏரியா வந்துட்டு அது வந்து க்ளீனாக இருக்கணும். அதில் வந்து ஏதாவது வந்து சில மோஷன் அந்த மாதிரி இதில் வந்து ஆகும்னா அப்சார்ப்ஷன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள், இன்ட்ராவீனஸில் ஆக்ஷன் கேனாட் பி ஹால்டட். இன்ட்ராவீனஸ் என்ன பண்ணியாதுன்னா நம்ம ஸ்டாப் பண்ண முடியாதுங்க, அதோட ஆக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன, ஒன்ஸ் இன்ட்ராவீனஸ் கொடுத்தோம்னா பிளட் சர்க்குலேஷன் போயிடுச்சுன்னா நம்மளால ஆக்ஷன் ஸ்டாப் பண்ண முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ரிஸ்க் ஆஃப் பிளபிட்டிஸ். ஓகேங்களா? இந்த
ரிஸ்க் இருக்குது. அடுத்தது எக்ஸ்ட்ராவேசேஷன் நெக்ரோசிஸ், ஓகேங்களா, இன்ஜெக்ஷன் பண்ணும்போது நெக்ரோசிஸ் நர்வ் டேமேஜுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்லி அக்வஸ் சொல்யூஷன்ஸ், ஓகேங்களா, நோ சஸ்பென்ஷன். அக்வஸ் சொல்யூஷன் மட்டும்தான் ஐவியில் பண்ண முடியும், சஸ்பென்ஷன் பண்ண முடியாது, அதை நம்ம பார்த்துக்கணும். இன்ட்ராமஸ்குலர் பாருங்கள், ரிஸ்க் ஆஃப் நர்வ் இன்ஜுரி இருக்குது. நர்வ் சப்ளை கம்மியாக இருந்தாலுமே நர்வ் இன்ஜுரிக்கு சான்சஸ் இருக்குது. கேன் காசஸ் அ லோக்கல் ஹெமட்டோமா, ஓகேங்களா, சின்ன வந்து கட்டி மாதிரி ஆகிடும், அந்த இடத்துல ஹெமட்டோமா பிளட் வந்துட்டு கட்டி மாதிரி ஆகிடும், அது வந்து சான்சஸ் இருக்குது. இன் ஆன்டி கோயாகுலண்ட் பேஷண்ட், ஆன்டி கோயாகுலண்ட் யூஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஹெமட்டோமா சான்சஸ் இருக்குது இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது. அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது கேன் டேக் மைல்டு இரிட்டன்ட் டிபார்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் இன்சாலிபிள் ஆயிலி பேசஸ். அப்போ ஆயிலி பேசஸாக இருக்கிறது எதில் யூஸ் பண்ணலாம், இன்ட்ராமஸ்குலரில் யூஸ் பண்ணலாம். சஸ்பென்ஷனாக இருக்கிறது ஆயிலி பேசஸாக இருக்கிறது எதில் யூஸ் பண்ண முடியாது, ஐவியில் யூஸ் பண்ண முடியாது. சஸ்பென்ஷன் வந்து ஐவியில் யூஸ் பண்ண முடியாது, அக்வஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இன்ட்ராமஸ்குலரில் ஆயிலி யூஸ் பண்ண முடியும். இரிட்டன் மெடிசன் இன்ட்ராவாஸ்குலரில் யூஸ் பண்ணலாம். இன்ட்ராமஸ்குலரில் இரிட்டன் மெடிசன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, மைல்டான இரிட்டன் மெடிசன் மட்டும் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்டெர்மலில் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும், இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் இதில் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும், பெட்டர் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா, டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஹைண்ட் தி இயர் கொடுப்போம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து மாஸ்டாய்டு ரீஜன், இந்த இடத்துல மாஸ்டாய்டு ரீஜனில் கொடுப்போம். செஸ்ட்டில் வைக்கலாம், ஆர்ம்ஸில் வைக்கலாம், அப்பர் ஆர்மில் வைக்கலாம். அடுத்தது பாருங்கள் லோவர் பேக்கில் வைக்கலாம், அப்டாமனில் வைக்கலாம். அப்புறமா வந்து பட்டக்கில் வைக்கலாம், அந்த டெல்டாய்டு மசில் இருக்கு இல்லைங்களா அதில் வைக்கலாம். ஓரல் ஃபார் லோக்கல் ஆக்ஷன் பாருங்கள், வான்கோமைசின் ஆர் சுக்ரால்ஃபேட் ஆர் கிவன் ஓரலி பட் இட் இஸ் லோக்கல் ஆக்ஷன். ஜிஐ மிகோசோவில் மட்டும்தான் ஆக்ஷன் பண்ணும், அது வந்து அப்சார்ப்ஷன் ஆகாது. நமக்கே தெரியும் சுக்ரால்ஃபேட்டும் அப்சார்ப்ஷன் ஆகாது, வான்கோமைசின் நியோமைசினும் அப்சார்ப்ஷன் ஆகாது. லோக்கல் ஆக்ஷன் ஒன்று தான் ஜிஐடியில் பண்ணும். ஸோ வந்து இது கம்ஸ் அண்டர் எந்த ஆக்ஷனில் வருதுங்க, லோக்கல் ஆக்ஷனில் வருது. அடுத்தது லிடோகைன் ட்ரிபிள் ரோல் பாருங்கள், லிடோகைன் என்ன பண்ணுது, யூரித்ராவில் யூஸ் பண்ணுறாங்க டாபிக்கலி. அடுத்தது இன்ட்ராதீக்கலாக வந்து ஸ்பைனில் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, பேரண்ட்ரலையும் வந்து இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. 3 டைப் ஆஃப் இது வந்து யூஸ் ஆகுது, அதுதான் லிடோகைனு. அக்யூசெட் பிளேஸ்மெண்ட் பாருங்கள், அக்யூசெட் பிளேஸ் வந்து பெனித் ஆஃப் த லோவர் ஐலிட், லோவர் ஐலிட்டுக்கு கீழே வந்து நம்ம வைக்கிறோம் கண்ணுக்குள்ள அக்யூசெட்டு. இது வந்துட்டு ஃபார் தி குளுக்கோமா. அடுத்தது வந்து டிரான்ஸ்டெர்மலோட பிளேசஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, பாருங்க. ரைட், கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சு இந்த கிளாஸ், ஓகேங்களா. ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு, குயிக்காக டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.